அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. நம்ம துஹா தொழுகையுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த தொழுகையை நீங்கள் பின்பற்றுவது உங்களுக்கு சுன்னத்தாகும். இந்த துஹா தொழுகையை நம்ம எப்போ தொழுகணும்னா, ஃபஜரை முடிச்சுட்டு சூரியன் உதயமானத்திலிருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்போ ஆரம்பித்து லுஹர் பாங்குடைய அரை மணி நேரத்திற்கு பின்னாடி வரையும் நம்ம இந்த துஹா தொழுகையை தொழுகலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் இருக்குது நமக்கு. இதை தொழுகிறதுக்கு அதுலேயும் கடைசி நேரத்தில் தொழுகிறது, அதாவது பாங்கு சொல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு பின்னாடி, அந்த நேரத்தில் அரை மணி நேரத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தொழுகுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். சலாத்துல் அவ்வாபின்னு சொல்கிறாங்க. அவ்வாபின்னா என்னென்னா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதென்ற அர்த்தம். அந்த நேரத்தில் தொழுகுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுல் லைல் தொழுகும் போதும் தராவியா தொழுகும் போதும் பெரிய சூறாக்களை ஓதி தொழுவாங்க. ஆனால் இந்த துஹா தொழுகையை தொழுகும்போது மட்டும் சின்ன சூறாக்களை ஓதி தொழுவாங்க. ரொம்ப குறைந்த நேரத்திலேயே தொழுகையை முடிஞ்சிடும். இந்த தொழுகையை நம்ம தொழுகிறதுக்கு 5 to 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் உலக விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தில் செலவு செய்யும் போது அந்த 5 நிமிஷத்தை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். நம்ம துஹா தொழுகையை பற்றி வந்துள்ள ஹதீஸ்களை இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 விஷயத்தை பின்பற்ற சொல்லியிருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் அந்த 3 விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, முதலாவது மாதத்தில் 3 நாள் நோன்புகளை நோற்பது, 11, 14, 15 பிறை என்று நோன்புகளை இருப்பது. இரண்டாவது பார்த்திங்கன்னா தூங்குவதற்கு முன் தொழுகுவது. மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த துஹா தொழுகையை கடைப்பிடிப்பது. அதனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மரணம் வரை இந்த 3 விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்து வந்ததாக சஹீஹ் முஸ்லிம் வந்துள்ளது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் அழைத்து, உங்கள் எலும்புகள் எண்ணிக்கை அளவுக்கு நீங்கள் சதக்கா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லோரும் கேட்குறாங்க, அது எப்படி சாத்தியம் என்று கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, அல்லாஹு அக்பர் இப்படி சொல்கிறது இதெல்லாமும் ஒரு சதக்கா தான். அதே மாதிரி ஒருவரை பார்க்கும்போது சிரிக்கிறது ஒரு சதக்கா தான். இதே மாதிரி அத்துஹா தொழுகை 2 ரக்காய்த் நீங்கள் தொழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அனைத்து நிஹ்மத்துகளுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபஜர் தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு சூரியன் உதயமாக 20 நிமிஷம் ஆகிய வரையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட 3/4 இல்லை 1 மணி நேரம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழுகை இஸ்ராக் தொழுகையாகும். அந்த நேரம் முழுவதும் ஃபஜரில் இருந்து இஸ்ராக் வரைக்கும் உலக விஷயத்தில் ஈடுபடாமல் இபாதத் செஞ்சுட்டு, திக்ர் செஞ்சுட்டு, துவா செஞ்சுட்டு, குர்ஆன் ஓதிட்டு, அல்லாஹுவை நினைவு வைத்து நீங்கள் அப்படி இஸ்ராக் தொழுகை தொழுதிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை கொடுக்குதுன்னா, ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மைகள் வேணும்னா ஃபஜரில் இருந்து இஸ்ராக் வரைக்கும் உலக விஷயத்தில் ஈடுபடாமல் இதனுடைய விஷயத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நன்மையும் கிடைக்கும். இந்த இஸ்ராக் அப்படிங்கிறது துஹா தொழுகையுடைய ஆரம்ப கால நேரம். ஏன்னா உங்களுக்கு சூரியன் 20 நிமிஷத்தில் ஆரம்பித்து நம்ம லுஹருடைய அரை மணி நேரம் பின்னாடி வரையும் நம்ம தொழுகலாம். ஆரம்பத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட 3/4 இல்லை 1 மணி நேரம் வரும். அதற்கு பிறகு நீங்கள் தொழுகை தான் இஸ்ராக் தொழுகை. இஸ்ராக் அப்படிங்கிறது துஹா தொழுகையுடைய ஆரம்ப நேரம். இந்த சூரியன் உங்களுக்கு 20 நிமிஷத்தில் ஆரம்பித்து நம்ம லுஹருடைய அரை மணி நேரம் பின்னாடி வரையும் நம்ம தொழுகலாம். ஆரம்பத்தில் தொழுகிறது நம்ம இஸ்ராக்குன்னு சொல்லுவோம். நடுப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழுகிறது துஹா தொழுகை. இன்னும் கடைசி நேரத்தில் பாங்க சொல்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொழுதிங்கன்னா அது சலாத்துல் அவ்வாபின்னு உங்களுக்கு 3மே எந்த நேரத்தில் தொழுதாலும் உங்களுக்கு 3மே திணை சிறப்புகளில் இருக்குது, நன்மை இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.